12ஆம் இடத்தை பாக்குறாரு. முதல் பார்வையா எங்க பாக்குறாருன்னா 12ஆம் வீட்டை பாக்குறாரு. ராசிக்கு 12ஆம் வீடு. அடுத்து ராசிக்கு 2ஆம் இடம். 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், இந்த வீட்டை பாக்குறாரு. அடுத்து 4ஆம் வீடை பாக்குறாருங்க. சனி உட்கார்ந்துருக்காரு, அப்படியே சும்மா ஜம்முன்னு உட்கார்ந்துருக்காரு 4ஆம் வீட்டுல. நான் மாறவே மாட்டேன், அடுத்து ஒரு வருஷத்துக்கு நான் அங்கேயேதான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. இதை நான் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் வீட்டை பாக்குறாரு இல்லையா? சோ குடும்ப ரீதியா நீங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே மிக ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் எடுக்கணும். ஏன்னா குரு 8ஆம் வீட்டுல இருந்து அவரோட நீச்ச வீடை பாக்குறாரு. நீச்சம் அப்படின்றது என்னங்க? டெபிலிட்டேஷன். ஒரு பிளானட் வந்து பர்டிகுலர் இதுக்கு மேல அதோடைய சக்திகள் எல்லாமே குறையும். அதோட இயல்புத்தன்மைக்கு மாறி செயல்படும். இல்ல இயல்புகளே குறையக்கூடிய வீடு தான் வந்து டெபிலிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீச்சஸ்தானம், நீச்ச வீடுன்னு சொல்லுவோம். சோ அந்த வகையில 2ஆம் இடம் சொல்லக்கூடிய மகரத்தை பாக்குறதுனால குடும்ப ரீதியா உங்களுக்கு கருத்து வேறுபாடுகளும், குடும்ப ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இல்ல குடும்பத்துல ஏதாவது நீங்க முக்கிய முடிவுகள் எடுக்கணும்னாலும் கொஞ்சம் தள்ளி போடுங்க. அவசரப்பட வேணாம். அடுத்து ஒரு 6-7 மாதத்துக்கு வந்து அவரோட நீச்ச பார்வை வந்து விழுது. பிளஸ் சனியும் வந்து உங்களுக்கு இப்ப கோச்சார ரீதியா